ஒரு காலத்தில் பசுமையான காட்டில் மிகவும் வேகமாக ஓடுவதில் பெருமைப்படும் ஒரு முயல் வாழ்ந்து வந்தது. அவன் எப்போதும் தனது வேகத்தைப் பற்றி பெருமை பேசி மெதுவாக நகரும் மற்ற விலங்குகளை, குறிப்பாக ஆமையை ஏளனமாக கேலி செய்வான். நான் காட்டு விலங்குகளில் மிக வேகமானவன், என்னை யாரும் அடிக்க முடியாது, குறிப்பாக உன்னை, மெதுவனே என்று முயல் சிரித்துக்கொண்டே கூறுவான். ஒரு நாள் முயலின் பெருமையால் களைத்துப் போன ஆமை அவனை ஒரு போட்டியில் ஈடுபடச் சவால் விட்டது. முயல் அதைக் கேட்டு சிரித்தது. அது ஒரு ஜாலி என நினைத்தது. ஆனால் ஆமை மிகவும் உன்னதமானது. உன் வேகம் உண்மையிலேயே இந்த போட்டியில் வெற்றி பெறுமா என பார்க்கலாம் என்று ஆமை அமைதியாகச் சொன்னது. காட்டின் அனைத்து விலங்குகளும் இந்த போட்டியை பார்க்க வந்தனர். நரிக்குட்டி நடுவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடக்க மற்றும் முடிவுத் தரைகளை அடையாளமிட்டது. போட்டி தொடங்கியவுடன் முயல் வேகமாக ஓடிச் சென்று ஆமையை பின்னால் விட்டுவிட்டது. தனது வெற்றியில் நம்பிக்கை கொண்ட முயல் பின்னால் திரும்பி ஆமையை மெதுவாக நகர்ந்ததை பார்த்தது. தான் வெற்றியடைய முழு நேரம் உண்டு என்று நம்பி முயல் ஒரு நிழலான மரத்தின் கீழ் உறங்கச் சென்றது. சில நேரம் ஓய்வெடுக்கிறேன், பிறகு விழித்ததும் எளிதாக இந்த போட்டியை முடித்து விடுவேன் என்று முயல் நினைத்தது. இந்நிலையில் ஆமை சீராகச் சென்று கொண்டிருந்தது, எந்த நேரத்திலும் தன் பயணத்தை நிறுத்தாமல். மெதுவாகவே இருந்தாலும் முயலை தூங்க வைத்துவிட்டு ஆமை ஓடிச் சென்று போட்டியின் முடிவுத் தரையை அடைந்தது. முயல் விழித்தபோது ஆமை முடிவுக்கு அருகில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தது. முயல் மிகவும் வேகமாக ஓடினாலும் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஆமை ஏற்கனவே இறுதிச் சரித்திரத்தில் கால் தொட்டுவிட்டது. விலங்குகள் ஆரவாரம் செய்து ஆமையின் வெற்றியை கொண்டாடின. முயல் தலைகுனிந்து தனது அகங்காரம் மற்றும் பெருமையால் இந்த போட்டியில் தோல்வியுற்றதை உணர்ந்தது. ஆமையோ தன்னம்பிக்கையுடன் மெதுவாகவும் நிதானமாகவும் சென்றால் வெற்றி நிச்சயம் என்று புன்னகையுடன் கூறியது. அந்த நாளிலிருந்து முயல் மன்ன விழுந்திருந்தாலும் கற்றுக்கொண்டது மேன் கிழிப்பு மற்றும் துணிச்சலான பாட்டுகளை பாடின. விலங்குகள் ஆமையை உண்மையான சாம்பியன் என நினைத்து வணங்கினர். கதைநெறி: மெதுவாகவும் நிதானமாகவும் சென்றால் வெற்றி நிச்சயம். மற்றவர்களை ஏளனமாக மதிக்காதீர்கள், அகங்காரம் உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும்.